ஓம் சக்தி. ஜெய் கணேசா, ஜெய் வராகி. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விநாயகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி. இந்த விநாயகா போற்றிக்கும் ஓம் விநாயகா போற்றிக்கும் நிறைய தத்துவ வித்தியாசம் இருக்கு. எந்த ஒரு மந்திரங்கள் சொன்னாலும் ஓம் என்ற ஒரு மந்திரம் ஆரம்பித்து தான் போற்றின்னு முடிப்போம், அல்லது நமகன்னு முடிப்போம். இந்த காயத்ரி மந்திரம் இருந்தா கூட சரி, ஓம்ன்ற ஒரு வார்த்தையில தான் நம்ம காயத்ரி மந்திரத்தை ஆரம்பிப்போம். இந்த ஓம் என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்தது என்று சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா, அதற்கான வரலாற்றை தேடினோம் என்றால், ஓம் என்பது ஒரு பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசித்தவர் யார் என்று சொன்னால், சுவாமி மலையில் இருக்கின்ற முருகப்பெருமான். தந்தைக்கு மந்திரம் சொன்ன பிள்ளை என்றதை பார்த்திருப்போம். சிவபிரானுக்கே முருகப்பெருமான் ஓம் எனும் பிரணவத்தை எடுத்துரைத்தார் என்று சொல்லி அறுபடை தலத்திலே சுவாமி மலையில் அதற்கான ஐதீகத்தை நாம் பார்த்திருப்போம். அந்த ஓம் எனும் பிரணவத்தை சிவனுக்கு போதித்த பிரணவத்தையே போதித்த முருகப்பெருமான் என்று சொல்லும்போது, அந்த சிவபெருமானுடைய பிள்ளையான முருகப்பெருமானை போன்று அந்த பிரணவமாகவே திகழ்பவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. சிவபெருமானுடைய 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை கௌரி புத்திரராக இருக்கின்ற விநாயக பெருமான், மற்றொரு பிள்ளை மகேஸ்வர புத்திரனாக இருக்கின்ற முருகப்பெருமான். மகேஸ்வர புத்திரனாக இருக்க முருகப்பெருமான் ஓம் என்றும் பிரணவத்தினுடைய தத்துவத்தை சிவனுக்கு உபதேசிக்கிறார். கௌரி புத்திரராக இருக்கின்ற விநாயக பெருமான் ஓம் எனும் பிரணவ வடிவமாக காட்சியளிக்கின்றார். அதுதான் விநாயக பெருமானுடைய ஒரு தனி சிறப்பு. முருகனையும் விநாயகரை வழிபட்டாலே சிவனை வழிபட்டதற்கான ஒரு அம்சம் கிடைக்கும். இப்ப சிவபெருமான வழிபடணும், சிவானுபவம் பெறணும், அந்த சிவான அனுபவம் பெறணும் அப்படின்னா, சித்தத்தினுள்ளே சிவலிங்கை காட்டி நம்மளுடைய உடம்பு முழுவதுமே அந்த சத்தத்தினுள்ளே சதாசிவத்தை காட்டி அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சித் என்றதும் சதாசிவம் என்ற ஒரு விஷயமுமே சிவானுடைய அருளை பெற்றவர்களால தான், அந்த யோக நிலை உள்ளவர்களுக்கு தான் அதை பத்தி உணர முடியாது. ஒரு பெரிய தத்துவம். கடவுள் வாய்ப்பு கிடைத்து அதற்கான விஷயம் பேசலாம். அந்த சிவபெருமானுடைய அருளை பெறணும். சிவனுடைய பக்தர்கள் எல்லாம் சிவபெருமான அருளை பெறணும். சிவனுடைய அந்த அத்தனை யோக நிலையை அடையணும். சிவபெருமானே யோகீஸ்வரன் தானே. அந்த சிவபெருமான யோக நிலையிலே கூடுகின்ற வகையில அந்த யோக நிலையில் இருக்கின்ற சித்தர் நிலையில் உள்ளவர்களை எல்லாம் நாம் அடைய வேண்டும். சிவ தத்துவத்தை பெற வேண்டும். சிவனடியார்களாக ஆக வேணும்னு ஆசைப்படுறவங்க உடனே சிவனை ஓம் நம சிவாயின்னு சொன்னால் மட்டுமே நம்மளுடைய அந்த சிவனுடைய தத்துவத்தை அடைய முடியுமா? நாம் சிவனுடைய அடியவராக ஆக முடியுமா? அதெல்லாம் இந்த நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமா அப்படின்னு கேள்வி எழுப்புகின்ற நேரத்திலே, சாதாரண இல்லறம் அல்லது நல்லறம் அன்று, இல்லறம் அல்லது துறவறம் அன்று, இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே அந்த சதாசிவத்தை யோக நிலையை கொண்டு வருவதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் முடியுமா? ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலமாக இருக்கட்டும், சதுரகிரி மலையாக இருக்கட்டும், கொல்லிமலையாக இருக்கட்டும், பர்வதமலையாக இருக்கட்டும், கைலாய மலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு மலையாக நாம சிவபெருமானை தேடி தேடி வழிபட்டாதானே சிவானுபதி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சிவன் சின்ன வயசுலேருந்தே, அந்த 16 வயசுலேருந்தே 7 வயசுலேருந்தே எனக்கு சிவனுடைய தத்துவம் வரணும், சிவனுடைய ஓட்டம் நம்மளுடைய உடலில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாமே நடைமுறை வாழ்விலே அதை அடையத்துக்கு உங்களுக்கு சங்கடமாக இருக்கும்போது, அதற்கு அடைவதற்கு ஒரு தடையாக இருக்கின்ற காலத்திலே சிவபுத்திரர்களாக இருக்கின்ற விநாயக பெருமானையும் முருக பெருமானையும் நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, சிவன் பெருமானுடைய அருளை மட்டும் இல்லை, சிவபெருமானை தேடி அடைந்து அவர் அருளை பெற்ற சித்தர்களையும் நம்மளால் அடைய முடியும். சித்தர்களுடைய அனுபவம் வேணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு சித்தர்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, சிவபெருமான் வழிபாடு வேணும். யாரெல்லாம் சிவபெருமானுடைய வழிபாடை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சித்தரை நம்மளோட தொடர்ந்து வருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம்.
அந்த ஏதாவது ஒரு சித்தர்கள் உங்களிடம் வர வேண்டும், ஒரு குருத்துவம் உங்களிடம் நெருங்கி வர வேண்டும். அதற்கான அமைப்பு உங்களுக்கு தேவை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நான் பொன் பொருள் போகத்தை தேடி இருப்போம், அல்லது பிள்ளைகளை வாழ வேண்டும் என்ற சம்சார சாகரத்தில் இருப்போம். இதெல்லாம் மீறி நம்ம இதெல்லாம் அடையணும் அப்படின்னா சிவபெருமானை அடையணும். அந்த சிவபெருமானை லௌகிகமான வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னா நீங்கள் 2 புத்திரர்கள், சிவபெருமானுடைய 2 புத்திரர்களான முருகப்பெருமானையும் விநாயக பெருமானை பிடித்தாலே நாம் போடும், நமக்கு அந்த நிலையை அடையலாம். சிவன் பெருமானுக்கே பிரணவ மந்திரம் கொடுத்த மகேஸ்வரன் புத்திரன் முருகப்பெருமான், கௌரி சுதன் ஆக திகழ்கின்ற பிரணவத்தினுடைய அம்சமாக இருக்கின்ற விநாயக பெருமான், இவர்கள் இருவரையும் நம்ம கை கொண்டு விட்டால் என்று சொன்னாலே நமக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும். அந்த முக்தி அடைவது ரொம்ப எளிது. இது ஒரு பெரிய தத்துவம். அடைவதற்கு முன்பாக இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். சிவபெருமானை பிறந்த துறவரம் மட்டும் வரும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பெண்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கவங்க கணவரை சிவன்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. சிவபெருமான் கிட்ட போனா துறவர வாழ்க்கையை வரும்னே சொல்ல முடியும். ஏன்னா சிவபெருமானை உமாசுதனோட பிள்ளைகளோட இருக்கின்றவர் தான். அதற்கான அம்சமும் நீங்க கௌரி புத்திரரோட இருக்கின்ற அந்த சிவபெருமானை நீங்க பார்த்திருக்கலாம். சிவபெருமானை நீங்கள் உங்கள் கணவரை நீங்க வழிபட விட்டீங்க அப்படின்னு சொன்னாலேயே உங்களுக்கு செல்வ கடாட்சம் வரும். அதற்கான மந்திரம் என்னன்றதை அடுத்த முறை சிவா பெருமானுடைய அருளை பற்றி பேசும்போது பார்க்கலாம். இங்கே நாம் வந்திருப்பது எதற்காக என்று சொன்னால், முழு முதற் பொருளாக இருக்கின்ற பிரணவத்தினுடைய அம்சமாக திகழ்பவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானுடைய வடிவத்தையே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த உடைந்த தந்தத்தோடு அப்படி வந்தீங்கன்னு சொன்னா, விநாயகர் பெருமான் அமர்ந்திருக்கிற அந்த ஆசன நிலையை பார்த்தீங்க என்று சொன்னாலே அதுவே ஓம் என்ற ஒரு எழுத்தினுடைய அம்சமாக தான் இருக்கும். இந்த ஓம் என்ற வடிவமாக திகழ்பவர் யார் என்று சொன்னால் இந்து கடவுள்ல விநாயக பெருமான். இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய தத்துவம் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் காதல சொல்லிட்டாரு. ஆனா அந்த தத்துவத்தை நம்ம உள்வாங்கணும்ல, அந்த தத்துவம் என்னன்றது தெரியும்ல. பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் நம் உள்ளத்துல புகணும்ல அப்படின்னு சொன்னா, இந்த ஓம் என்னும் பிரணவத்தின் வடிவமாக இருக்கின்ற விநாயக பெருமானை வழிபட நமக்கு அந்த சித்தி கிடைக்கும். வெறுமை ஓம் என்று பிரணவத்துக்குரிய விநாயக பெருமானை வழிபட்டால் அந்த சித்தி கிடைக்கும் என்று சொன்னால், இதனுடைய தத்துவார்த்தத்தினுடைய உட்பொருளை நீங்க அப்படியே கை கொள்ளணும் அப்படின்னு கிடைச்சிங்கன்னா, ஔவையாருடைய அந்த அகவல், விநாயக பெருமானுடைய அந்த ஔவையார் அகவலை நீங்க படிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். எப்போதுமே ஒரு ஒரு தெய்வீக பாடலோ ஏதோ ஒரு பாடமா இருக்கட்டும், ஒரு வாட்டி படிச்சா நல்லா வரும், அடுத்த முறை படிச்சா இன்னும் நல்லா புரியும், அடுத்த முறை படிச்சா மனப்பாடம் ஆகும், படிக்க படிக்க எத்தனை முறை தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லலாம். அவ்வளவுதான், அந்த பொருள் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஆனால் விநாயகருடைய அந்த ஔவையாருடைய அகவல் படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் விநாயகர் அகவலை படிக்க படிக்க ஒவ்வொரு முறையும் நீங்க ஆழ்ந்த உட்பொருளுடைய தத்துவத்தை உங்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதுதான் விநாயகர் அகவலுடைய பெரிய ஒரு சிறப்பம்சம். ஒரு நாளைக்கு படித்தோம், தினமும் படிக்கிறோம் அப்படின்னு வெறும் மனப்பாட பகுதியாம படிச்சா கூட சரி, ஆனா உங்களை அறியாம அந்த சத்தமிட்டு, அதுதான் ரொம்ப சிறப்பு. விநாயகர் அகவலை மட்டும் நிறைய மந்திரங்களை மனசுக்குள்ளதான் உச்சாரணம் பண்ணும். சில உபாசனைகள்னா எடுத்துட்டு கொடுப்பாங்க. அந்த உபாசகர் எடுத்து கொடுக்குற மந்திரங்கள்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கூட சொல்லக்கூடாது, பிரபஞ்சத்துல கூட கலக்கூடாது, உடல் பொருள் ஆவிக்குள்ளேயே கலக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஔவையாருடைய அகவலை நீங்க ஒரு முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது சத்தத்தை போட்டுதான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓம் சீத கலப்ப செந்தாமரை பூன்னு சொல்லிட்டு சத்தத்தோட படிக்கணும். சத்தத்தோட படிக்க 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 அந்த காதுல அந்த ஒளி அலையானது உள்ள வரும். அந்த ஒளி காதில் வாயால் வருகின்ற அந்த ஒளியானது காதில் வழியா சென்று திருப்பி புத்தியில் வைத்து போற்றுவோமே. இலக்கண ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழியுடைய ஒரு சொல், ஒரு வார்த்தைகள், ஒரு உச்சரிப்பு எங்கிருந்து வருகின்றன, இந்த உந்தி,
இந்த தொப்புள் இருந்து தான் ஒவ்வொரு வார்த்தையுடைய ஒளி அமைப்பு இந்த நாக்கின் வழியாக வெளிவருகிறது. இந்த காதிலிருந்து வருகின்ற அந்த அத்தனை விஷயமான அம்சமுமே எங்க வருகின்றது? காதுல காத்து போனாலும், மூக்குல காத்து போனாலும், வாய் வழியாக காற்று போனாலும் இங்கதான் இந்த புந்தி. இங்கிருந்து வருகின்ற அந்த ஒளி அமைப்புக்கு ஏற்ற மாதிரிதான் வல்லினம், இடையினம், மெல்லினம்ன்ற வார்த்தைகளை கூட நம்ம மாற்றிக்கிறோம். அதுதான் தமிழ் மொழியோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தமிழ் தேவ மொழிங்க, தெய்வீக மொழிங்க. அதனாலதான் முருகப்பெருமானும் தமிழ் கடவுளாக இருக்கிறார். ஔவையார் அகவலை படிக்கும்போது விநாயக பெருமானும் எப்படிப்பட்ட தமிழ் கடவுள்ன்றதும் நமக்கு புரியும். சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு வரை விநாயகர் வழிபாடு தமிழ் இலக்கியத்தில் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் எப்பொழுது ஓம் என்ற பிரணவத்தினுடைய அமைப்பு வந்துவிட்டதோ, அந்த ஒளி அமைப்பு வந்துவிட்டதோ, அது அன்றைக்கே விநாயகருடைய வழிபாடு வந்திருக்கு. ஏன்னா உருவ வழிபாடுன்றது சோழர் காலத்திற்கு அப்புறம் வந்தது அப்படின்னு, சோழர் காலத்தில் அதற்கப்புறம் வந்தது அப்படின்னு சொன்னா கூட விநாயகர் பெருமான் அருவுருவமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஓம் என்ற பிரணவத்தை நம்ம உள்வாங்கும் போதே அந்த ஓம் என்ற உச்சரிப்பே அதற்குடைய ஒளியினுடைய நாத அமைப்பை யார் என்று சொன்னால் விநாயகர் பெருமான். சமீபத்தில் நிறைய ஒரு முரண்பாடான கருத்துக்கள்னா கூட நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓம் என்ற சத்தத்தை கேட்டால் என்ன வந்துட போகுது? ஓம் என்ற சத்தம் என்ன பெரிய ஒரு வார்த்தைகள்? அவங்கவுங்க சிவனுடைய ஓம சொல்லு, அதை சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அந்த ஓமம் ரொம்ப கிண்டல் அடித்து சில விஷயங்களை நான் பார்க்குறோம். ஆனால் அந்த ஓம் என்ற சத்தத்தை கிண்டல் அடிப்பவர்கள் தொடர்ச்சியாக 108 முறை தினமும் ஒரு வாட்டி 108 நாள் கூட அவரை சொல்லி பார்க்க சொல்லுங்க. அவரையும் அறியாம, அவர் தண்ணியை அறியாம இரவு பகலாக அவரையும் அறியாம அந்த ஆன்மா ஓம் என்று சொல்லும். யாரெல்லாம் இந்த ஓமை விளையாட்டாக, கிண்டலாக, ஏசி நையாண்டியாக ஒரு விவாத மேடைக்காக அதை எடுத்து சொல்கிறார்களோ அவர்கள் தண்ணியும் அறியாமல் ஓம் 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 என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்க ஆரம்பிக்கட்டும். அதுவும் விடிகாலையில உச்சரிக்க ஆரம்பிக்கட்டும். அந்த நிசப்தமாக இருக்கின்ற அந்த உஷத் காலம், அந்த பட்சிகள் கூட எழுந்திருக்காத அந்த உஷத் காலம், அந்த உஷத் காலத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஓம் என்ற மந்திரத்தை அவங்களை கேட்டுட்டே நடந்து பார்க்க சொல்லுங்களேன். உட்கார்ந்த இடத்துல அந்த ஓம் என்ற மந்திரத்தை அவங்க சொல்லக்கூட வேண்டாம், காதால கேட்டு பார்க்க சொல்லுங்கள். கிண்டல் அடிப்பவர்களை தண்ணீர் ஓம்கார நாதம் அவர்கள் உடலில் பாயும். ஏன் என்று சொன்னால் இந்த பூமியில ஜனிக்கின்ற போதே அந்த தொப்புள் கொடியிலிருந்து தானே நம்ம ஜனிக்கிறோம். அந்த தொப்புள் கொடியில ஜனிச்சு அந்த மூச்சு காற்று தொப்புள் கொடியாக வருகின்ற அந்த சுயம்புவாக அந்த குழந்தை சுவாசிக்கின்ற காலத்திலிருந்தே அந்த ஓம் என்ற பிரணவமானது ஒவ்வொரு குழந்தை உடலிலும் அது ஆகாச காற்றாக, தெய்வீக காற்றாக, ஒளியாக நம் உடலில் விடுகிறது. அதை நாம் வெளிக்கொண்டு வருவதில்லை. அதற்கான தத்துவத்தை நம்ம குழந்தை முதல்ல நம்ம யாருக்கும் பிரகலாதனுக்கு போதித்த மாதிரி நம்ம யாரும் போதிப்பதில்லை. அது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பேராற்றல். அந்த ஓம் எனும் ஒரு சக்தி, அது பிறக்கும் போதே நம் உடலோட அந்த ஓம் என்ற பிரணவத்தோட தான் பிறக்கிறோம். அந்த ஓம் என்ற பிரணவமே யாரு? விநாயக பெருமான். அப்போ பிரபஞ்சத்துல எப்பொழுது பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டதோ அப்பவே எங்கே வந்திருக்கிறார்? யார் வந்திருக்கிறார்? விநாயகர் பெருமான் வழிபாடு உள்ளுக்குள்ள ஆத்ம ஒளியாக இருக்கின்றது. இதை இன்னும் அதிகமான தத்துவத்தை உள்ள பார்க்கணும் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் கடலாட போகும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நீங்கள் கடலாடுகும் போது அந்த அலைகளுடைய சத்தத்தை பாருங்க. திருச்செந்தூர் முருகனுடைய கருவறையில நான் நினைக்கிறேன், மேற்கு வாசல் அந்த ஞாபகம் இல்லை, அந்த கருவறையிலுடைய செவிற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வகமா இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ள நீங்க காதை வச்சு கேட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலை ஓசை ஓம் 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 என்ற ஒரு ஓசையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அம்சமே ரொம்ப தனித்துவம். அந்த திருச்செந்தூர் முருகனுடைய கடலுடைய அம்சமே அதற்காற்று தனித்துவம். சுனாமி வந்தபோது கூட அங்க ஆழ்கடலான விஷயங்கள் எங்கேயுமே அங்க நடக்கல. அந்த திருச்செந்தூருடைய கடலுடைய ஒளியானது எங்கே உள்ள வருகின்றது? தந்தைக்கு பிரணவ மந்திரம் போதித்த முருகப்பெருமானுடைய கருவறையிலிருந்து பட்டு வெளிவரும்போது ஓம் என்ற ஒளியாக தான் இருக்கும். அந்த ஓம் என்ற ஒளிநாதத்தை நீங்க கேட்க கேட்க அதற்காகவே நீங்க திருச்செந்தூர் போகணுன்ற ஒரு ஆசை வரும்.
அந்த கடலடியோட பிரபஞ்ச சக்தியோட ஐபூதங்களின் சக்தியாக அந்த ஓசையோட அந்த ஓமனும் பிரணவ மந்திரத்தை கேட்க கேட்க நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஓம் என்ற பிரணவத்தின் நாயகன் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான். அந்த ஓம் என்ற பிரணவம் என்ற அந்த நாதமானது சிவபெருமானிடம் நம்மை இட்டு செல்லும், விநாயக பெருமானிடம் இட்டு செல்லும், முருக பெருமானிடம் இட்டு செல்லும். அது மட்டும் இல்ல, ஆதி அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி, இந்த உலகத்துல ஜோதியாக இருக்கின்ற அந்த ஜோதியிலிருந்து வந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆதி பராசக்தியிடமும் நம்ம இட்டு செல்லும். இது மட்டுமல்ல, அந்த ஓம் என்ற பிரணவ ஒளிக்கு நாதனாக இருக்கின்ற விநாயக பெருமானை வழிபடும் போது இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நவ கோள்களிலிருந்து வருகின்ற கர்ம வினைகளும் அந்த விநாயக பெருமானை வழிபடும் போது நம்மை விலகும்.